டே 44ங்க. சூப்பரா அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு காலைல பசங்களுக்கு வந்து செஸ் கிளப் இருக்குன்றனால அவங்களுக்கு வந்து பிரெட் போட்டு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அடை மாவு அரைக்க பிளான் பண்ணேன். அடை மாவு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கவுனி அரிசிலாம் சேர்த்துருக்கிறதுனால, கண்டிப்பா 8 மணி நேரம் ஊறணுங்க. 8 மணி நேரமாவது ஊறுச்சு அப்படின்னா தான் நமக்கு டைஜஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பசங்களுக்கு அடை பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆக்குவாங்க. ஸோ, அதனால தான் அவங்களுக்கு பிரெட் போட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாவ நல்லா அரைக்க ஆரம்பிச்சேன். இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொர கொரன்லாம் அரைக்கல. ஏன்னா மாவு குவான்டிட்டி கொஞ்சம் நெறையா இருக்குன்றதுனால, கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஃபைனா அரைச்சுட்டேன். ஆனா டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்கும். ஸோ நெறைய வெங்காயம் சேர்த்துக்கங்க, கொத்தமல்லி சேர்த்துக்கங்க, கருவேப்பில போட்டுக்கங்க, சோம்பு சேர்த்துக்கங்க, உப்பு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான் நான் பெரும்பாலும் சேர்க்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு, அடை வந்து போட ஆரம்பிச்சாச்சு. சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன் கிளீனிங் வேலையும் முடிச்சுட்டேன். அப்பதான் அடுத்தடுத்த வேலைகள் சூப்பரா, சிறப்பா நடக்கும்னு சொல்லிட்டு. அடை ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமா தமிழ் ஸ்கூல் இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸு. அதுக்கும் நான் ரெடி ஆயிட்டேன்.